வணக்க மக்களே, நம்ம கார்த்திக் கதையில ஜூன் 13 என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பத்தி தாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றது தான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்க. என்ன நடக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, அந்த கல்யாணம் வந்துட்டு நின்று போயிடுது. இதனால ரேவதி அவங்க ரூம்ல போய் உட்காந்துருக்காங்க. ஈஸ்வரி ரேவதி கிட்ட வந்துட்டு, அம்மாடி, அவனுங்க போலி சாமியார் அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. அப்படி தெரிஞ்சிருந்துச்சுன்னா அவனுங்களை இந்த வீட்டுக்குள்ளேயே விட்டுருக்க மாட்டோமா. ரேவதி சொல்றாங்க, பரவாயில்லம்மா, இதுல உங்க மேல என்ன தப்பு இருக்கு? நீங்க எனக்கு சீக்கிரம் கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி தானே அப்படி ஒரு முடிவெடுத்தீங்க. அப்ப ஈஸ்வரி சொல்றாங்க, நல்ல வேளை உங்க அம்மாவை புரிஞ்சுக்காம பேசுவியோ அப்படின்னு நினைச்சேன். பரவாயில்ல, என்னை புரிஞ்சுக்கிட்ட. ரேவதி சொல்றாங்க, அம்மா, இப்ப கூட சொல்றேன், எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பமே இல்லை. நீங்க பார்த்துருக்கிற மருத்துவ கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு துளி அளவு கூட விருப்பமே இல்லை. ஆனா உங்களோட பிடிவாதத்தினால மட்டும்தான் நான் வர இப்ப கல்யாணம் பண்ணிக்க போறேன். அதுக்கு அவங்க சொல்றாங்க, இங்க பாரு, அம்மா மேல மரியாதை வச்சு நீ அவனை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்றியே, அதுவே எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம் தெரியுமா. எந்த பொண்ணு பெத்த தாயோட பேச்ச இந்த காலத்துல கேக்குறாங்க. இருந்தாலும் உனக்கு வேற யாரையும் பிடிச்சிருந்தாலும் அவங்க வேண்டான்னு சொல்லிட்டு பெத்த தாயோட பேச்சு கேட்டு சரின்னு சொல்றியே, அதுவே எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம். ரேவதி சொல்றாங்க, அம்மா, நீங்க சொன்னதுக்கு நான் எதுக்காக ஒத்துக்கிட்டேன் அப்படின்னா, ரெண்டு குடும்பமும் ஒன்று சேரப்போகுது அப்படின்னு சொன்னதோட தான் நீங்க சொன்ன கல்யாணத்துக்கு நான் உடனே ஒத்துக்கிட்டேன். ஆனா நீங்க சொன்னது பொய் அப்படின்னு தெரிஞ்சும் நான் உங்க மேல அதிகமா கோவப்படாம இருக்கேன் அப்படின்னா, அதுக்கு நீங்க என் தாய் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் நான் பொறுமையா இருக்கேன். ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, நான் உன் அம்மாவா சொல்றேன். அந்த பரமேஸ்வரியோட குடும்பத்துக்கு போயிட்டு கண்டிப்பா நீ சந்தோஷமா இருக்க முடியாது. நிறைய பிரச்சனைகளை அனுபவிக்கிற மாதிரி வரும். அதனால அந்த குடும்பம் வேண்டாம். நீ எப்பவுமே நிம்மதியாகவும் சந்தோஷமாவும் இருக்கணும் அப்படின்னா அம்மாவோட பேச்சு கேட்டா மட்டும்தான் ஹாப்பியா இருக்க முடியும். பத்திரிக்கை எல்லாமே தயாராயிருச்சு. நாளைக்கு வந்துட்டு பத்திரிக்கையை கொண்டு போய் நம்ம எல்லாருக்குமே கொடுத்துடலாம், சரியா. ரேவதி சொல்றாங்க, சரிம்மா, கொடுத்துடலாம் அப்படின்னு. ஈஸ்வரிக்கு வந்துட்டு மனசுக்குள்ள ஒரு பதட்டமா இருக்கு. ஒருவேளை ரேவதி இந்த கல்யாணத்தை வேண்டான்னு சொல்லிட்டா எவ்வளவு பெரிய பிரச்சனை வரும் அப்படின்னு ஈஸ்வரிக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. இருந்தாலும் அதை வெளியில காமிச்சுக்கல. ஈஸ்வரி வெளியில வராங்க. ராஜா டக்குன்னு நிப்பாட்டுறாரு. ஈஸ்வரி, ஒரு நிமிஷம் நில்லு அப்படின்னு. ஈஸ்வரி கேட்குறாங்க, சொல்லுங்க, என்கிட்ட ஏதாவது முக்கியமான விஷயம் சொல்லணுமா அப்படின்னு. அவர் கேட்குறாரு, நீ என்ன தைரியத்துல நீ இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க? இங்க பாரு, உன் பொண்ணுக்கு இந்த கல்யாணத்துல முழு விருப்பம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா? உன் பொண்ணுக்கு இந்த கல்யாணத்துல துளி அளவு கூட விருப்பமே இல்லை. ஆனா நீ தான் அவளை கட்டாயப்படுத்தி இப்படி கல்யாணத்தை பண்ணி வைக்க போற. இதனால அவளோட எதிர்காலம் பாதிக்கப்படும் அப்படின்னு கொஞ்சமாவது நீ யோசிச்சு பாத்தியா அப்படின்னு. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருங்க, என் பொண்ணுக்கு எப்படிப்பட்ட வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும் அப்படின்னு எனக்கு தெரியும். நீங்க யாரும் எனக்கு அட்வைஸ் பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை அப்படின்னு ஈஸ்வரி வந்துட்டு கோவமா அந்த இடத்துல இருந்து போறாங்க. ராஜா நினைக்கிறாரு, இவகிட்ட எவ்வளவு சொன்னாலும் கொஞ்சம் கூட கேட்கவே மாட்டேங்கிறாளே, இதனால ரேவதியோட வாழ்க்கை தான் ரொம்ப பாதிக்க போகுது அப்படின்னு ராஜா ரொம்பவே worry பண்றாரு. அதே நேரத்துல ரேவதி வந்துட்டு அவங்களோட மெடிக்கல் சர்டிஃபிகேட்டை பார்க்குறாங்க. பார்த்துட்டு, என்ன இது, இந்த மெடிக்கல் சர்டிஃபிகேட்டில் என்னென்னமோ இருக்குது, நமக்கு ரீசெண்டாக ஏதோ விபத்து நடந்த மாதிரி இதில் எழுதியிருக்கு, என்னென்னு ஒன்றும் புரியலையே, என்ன ஹாஸ்பிட்டல் அப்படின்னு ஹாஸ்பிட்டலில் பார்க்குறாங்க. அவங்க அம்மா கிட்ட இந்த விஷயத்தை கேட்கலாமா அப்படின்னு வெளியில் வராங்க. இருந்தாலும் அவங்க அம்மா வந்துட்டு ஒரு சில விஷயங்களை மறைக்கிறதா ரேவதிக்கு ஏற்கனவே ஒரு சின்ன சந்தேகம் இருந்துச்சு. இதனால ரேவதி என்ன பண்ணுறாங்கன்னா, அம்மா கிட்ட இந்த விஷயத்தை பற்றி கேட்டால் அம்மா கண்டிப்பாக உண்மை சொல்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஸோ நம்மளே வந்துட்டு இது என்ன அப்படிங்கிறத விசாரிச்சு தெரிஞ்சுப்போம் அப்படின்னு ரேவதி என்ன பண்றாங்கன்னா, நேரா அவங்களுடைய பைக் எடுத்துக்கிட்டே நேரா ஹாஸ்பிட்டல் கிளம்புறாங்க. அதே நேரத்துல ஈஸ்வரி ரேவதியை தடுத்து, எங்கடி போற அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு ரேவதி சொல்றாங்க, இல்லம்மா, இது மாதிரி என் ஃப்ரெண்டை பார்க்க போறேன். நீங்க நினைக்கிற மாதிரி நான் எங்கேயும் போக மாட்டேன். நீங்க சொல்ற மாதிரி உங்களுக்கு பிடிச்ச பையனை தான் நான் கல்யாணம் பண்ண போறேன். ஸோ நீங்க எதுக்கும் கவலைப்படணும் அப்படின்னு அவசியமே இல்லை. ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, எனக்கு உன் மேல ரொம்ப நம்பிக்கை இருக்கு. நீ கண்டிப்பா இந்த கல்யாணத்துக்கு ஒத்துப்ப அப்படின்னு. அதனாலதான் நான் உன்னை எதுவுமே சொல்லாம இருக்கேன். அதுக்கு ரேவதி சொல்றாங்க, அம்மா, நீங்க சொல்றத நான் கண்டிப்பா கேட்போம்மா. நீங்க தான் வந்துட்டு என்னை கைக்குள்ள வச்சிருக்கீங்களே, அப்புறம் எப்படி உங்க பேச்சை நான் மீற முடியும் அப்படின்னு. உடனே ஈஸ்வரியும், சரி சரி, நீ எங்கேயோ போயிட்டு வரணும் அப்படின்னு சொன்னீங்கல்ல, போயிட்டு வா அப்படின்னு. ரேவதியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்புறாங்க. நேராக ரேவதி எங்கே போகிறாங்க அப்படின்னா, நேராக ஹாஸ்பிட்டல் போகிறாங்க.
ஹாஸ்பிட்டலில் போயிட்டு நேராக நர்ஸை பார்த்து, நர்ஸ் இந்த டாக்டரை வந்துட்டு எங்கே பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுங்களேன். அதுக்கு நர்ஸ் சொல்கிறாங்க, மேடம் அவங்க கொஞ்சம் பிஸியாக இருக்காங்க, கொஞ்சம் லேட்டாக பார்க்குறீங்களா? ரேவதி சொல்கிறாங்க, எவ்வளோ நேரம் ஆனாலும் பரவாயில்ல, நான் வெயிட் பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு உட்காந்துருக்காங்க. டாக்டர் வெளியில் வந்துட்டு ரேவதியை பார்த்து, ரேவதி நீங்கள் மட்டுமா ஹாஸ்பிட்டல் வந்திருக்கீங்க, அம்மா யாரும் வரலையா அப்படின்னு. ரேவதி சொல்கிறாங்க, இல்லை மேடம், நான் மட்டும்தான் வந்திருக்கேன், உங்ககிட்ட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த கேட்கறதுக்காக வந்திருக்கேன். டாக்டர் கேட்குறாங்க, சொல்லுமா, ஹெல்த்துக்கு ஏதாவது பிரச்சனையா, முன்னாடி மாதிரி ஏதாவது மயக்கம் வருதா அப்படின்னு கேட்க, ரேவதி சொல்கிறாங்க, இல்லை இல்லை, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், அதுக்கு தான் வந்திருக்கேன் அப்படின்னு. டாக்டரும் சரி வாங்க அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க. நேராக ஒரு ரூமுக்கு போகிறாங்க. அங்கே போனதும் ரேவதி வந்துட்டு டாக்டர் கிட்ட அந்த சர்டிஃபிகேட்ஸை காமிக்கிறாங்க. காமிச்சு, டாக்டர் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் இங்கே வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்கிறேன், எனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்கிறீங்களா, எதுக்காக எனக்கு இங்கே ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்க, எனக்கு என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்களேன். அப்போ டாக்டர் வந்துட்டு மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க, ரேவதி எதுக்காக இதை கேட்டு வந்திருக்காங்க, ஈஸ்வரி மேடம் எங்கன்னு தெரியலையே அப்படின்னு. ரேவதி சொல்கிறாங்க, இங்கே பாருங்க, அம்மா கிட்ட எல்லாம் நான் கேட்ட விஷயத்த தயவு செஞ்சு சொல்லாதீங்க, எனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு மட்டும் தயவு செஞ்சு சொல்லுங்க, எதுக்காக வந்துட்டு எனக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணாங்க, எனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்குறாங்க. உடனே டாக்டர் சொல்கிறாங்க, இங்கே பாருங்க ரேவதி, உங்களுக்கு எந்த வித பிரச்சனையும் இல்லை. ரேவதி கேட்குறாங்க, இல்லை எனக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருந்திருக்கு, அது என்ன ப்ராப்ளம் அப்படின்னு எனக்கு இன்ன வரைக்கும் தெரியல, சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சர்டிஃபிகேட்ஸை காமிக்கிறாங்க. இதில் இது என்னோட தலையை வந்துட்டு ஸ்கேன் பண்ணியிருக்கீங்க, எதுக்காக அப்படி பண்ணீங்க, எனக்கு ரொம்ப நாளைக்கு முன்னாடி தலையில் கூட ஏதோ விபத்து அனுச்சு, எனக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லுங்களேன். அப்போ டாக்டர் சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், இந்த விஷயத்தை பற்றி உங்ககிட்ட அதிகமாக சொன்னால் ஏதாவது பிரச்சனை ஆகும் அப்படின்ட்டு. ரேவதி சொல்கிறாங்க, டாக்டர் என்ன ஆனாலும் பரவாயில்ல, அதை நான் பார்த்துக்கிறேன், என்ன நடந்துச்சுன்னு மட்டும் என்கிட்ட விஷயத்த மட்டும் சொல்லுங்கள், அதை நான் தெரிஞ்சுக்கலன்னா தான் எனக்கு ஏதாவது ஆகிருமா அப்படின்னு பயமாக இருக்குது, சொல்லுங்கள் டாக்டர் அப்படின்னு. உடனே டாக்டர் சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் மேடம், ரொம்ப நாளைக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு விபத்து நடந்துச்சு, இந்த விஷயத்தை பற்றி ஈஸ்வரி மேடம் சொல்லக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க, பட் நீங்கள் கேட்குறீங்க அப்படிங்கிறதுக்காக சொல்கிறேன், உங்கள் ஹெல்த் கண்டிஷனும் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகியிருக்கு, அதனால நான் சொல்கிறேன். ரேவதி சொல்கிறாங்க, சொல்லுங்கள் டாக்டர் என்ன நடந்துச்சு அப்படின்னு. அப்போ டாக்டர் சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் மேடம், ரொம்ப நாளைக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு சின்ன விபத்து நடந்துச்சு, அந்த விபத்தில் உங்களுக்கு தலையில் பயங்கரமாக அடிபட்டு இருந்துச்சு, அதனால் உங்களுக்கு கடைசி 3 வருஷத்துல என்ன நடந்துச்சோ அது எல்லாத்தையுமே நீங்க மறந்துருக்கீங்க. இதை கேட்டதும் ரேவதி ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. என்ன டாக்டர் சொல்றீங்க, கடைசி 3 வருஷத்துல உள்ள ஒரு விஷயமும் எனக்கு ஞாபகம் இல்லையா, அப்படி எனக்கு எதுவுமே தெரியலையே டாக்டர். அதுக்கு டாக்டர் சொல்றாங்க, இங்க பாருங்க, நான் தான் உங்க அம்மா கிட்ட சொல்லி உங்களை பத்திரமா பார்த்துக்க சொன்னேன், கடைசி 3 வருஷத்துல நடந்த ஒரு சின்ன விஷயம் கூட உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அதுவே உங்களுக்கு ரொம்ப பெரிய பாதிப்பை கொடுக்கும் அப்படின்னு நான் உங்கள் அம்மா கிட்ட சொல்லி உங்களை பத்திரமா பார்த்துக்க சொல்லி எச்சரித்தேன். அவங்களும் உன்னை பத்திரமா பார்த்துக்கிட்டாங்க போல, அதான் உனக்கு பழைய விஷயங்கள் எதுவுமே ஞாபகத்தில் வரல. இதை கேட்டதும் ரேவதி ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. என்ன டாக்டர் இப்படி சொல்கிறீங்க, பழைய விஷயங்களை ஞாபகப்படுத்துறதுனால நான் சந்தோஷம் தானே படுவேன், நான் ஏன் வருத்தப்பட போகிறேன் அப்படின்னு. அதுக்கு டாக்டர் சொல்கிறாங்க, இல்லை மேடம், ஒரு சில கசப்பான விஷயங்கள் கூட இருக்குல்ல, அது ஒருவேளை உங்களுக்கு ஞாபகம் வந்துச்சு அப்படின்னா பிரச்சனையாகும், அதுக்கு தான் சொன்னேன். இதை கேட்டதும் ரேவதி சொல்கிறாங்க, டாக்டர் என்ன இப்படி பேசுகிறீங்க, எனக்கு ஏதோ ஒரு விஷயத்த நான் வந்துட்டு மறந்துட்டு இருக்கேன் அப்படின்னு என் மனசு ரொம்ப வந்துட்டு எச்சரிச்சுக்கிட்டே இருந்துச்சு. ஆனால் எந்த விஷயத்த மறந்தேன் அப்படின்னு எனக்கு சரியான ஞாபகத்தில் இல்லை, அதுவே எனக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக அமைஞ்சிக்கிட்டு இருந்துச்சு. ஏன் டாக்டர் என்கிட்ட போய் சொன்னீங்க, பழைய விஷயங்களை ஞாபகப்படுத்துறதுனால எனக்கு சந்தோஷம் மட்டும்தான் கிடைக்குமே தவிர்த்து எந்த வகையிலையும் வருத்தம் இல்லை, ஏன் டாக்டர் என்கிட்ட போய் சொன்னீங்க அப்படின்னு. அப்போ டாக்டர் சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், நான் வந்துட்டு உங்கள் ஃபேமிலி கிட்ட தான் சொன்னேன் உங்களை பத்திரமா பார்த்துக்க சொல்லி, மற்றபடி என் மேலே எந்த தப்பும் இல்லை அப்படின்னு. இது கேட்டதும் ரேவதிக்கு ரொம்பவே ஷாக்கிங்காக இருக்குது. என்னடா இது, டாக்டர் எப்படி சொல்கிறாங்களே, அப்போது அம்மா தான் வந்துட்டு நமக்கு பழைய விஷயங்கள் எதுவும் ஞாபகத்தில் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவங்க இவ்வளோ பெரிய விஷயத்த மறைச்சாங்களா அப்படின்னு ரேவதி ரொம்பவே ஒரி பண்ணுறாங்க. டாக்டர் கிட்ட, இங்கே பாருங்கள் டாக்டர், எனக்கு உண்மை தெரியும் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி வீட்டில் உள்ள யாருக்கிட்டேயும் சொல்லிடாதீங்க அப்படின்னு டாக்டர் சொல்கிறாங்க. சரிங்க மேடம் அப்படின்னு. அண்ட் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் லைக் பண்ணுறது தான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். See you on next video.